என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துக்கூடிய சென்டென்ஸுக்கு சிம்பாலிக் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா PNQன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துக்கூடிய சென்டென்சஸ் எல்லாத்தையும் எதில் எழுத சொல்லியிருக்காங்க? சிம்பாலிக் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு PQன்னு சொல்லி நம்மளுக்கு பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம். 19 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். 19 இஸ் எ ப்ரைம் நம்பர் ஆர் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். தேர்ட் சப்டிஷன் 19 இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஃபோர்த் சப்டிஷன் 19 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 சப்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பீன் பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இல்லாமல் ஃபஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 19 இஸ் எ ப்ரைம் நம்பர். நாட் இல்லாமல் ஃபஸ்ட் எழுதிக்கங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கியூன் பேர் கொடுத்துக்கலாம். நாட் இல்லாமல் எழுதணும், ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நாட் இல்லாமல் எழுதுங்க. அப்போ 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பீன் பேர் கொடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கியூன் பேர் கொடுத்துக்கலாம். இப்படி கண்டிப்பாக நம்ம பிங்கிற ஸ்டேட்மெண்ட் கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம டினோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம சிம்பாலிக் ஃபார்மில் எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பரை நம்ம பீன்னு எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள். 19 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். நாட்டோட சிம்பிள் பாருங்கள், இதுதான் நாட்டோட சிம்பிள். அப்போ 19 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் என்ன எழுதணும்? நாட் பீன்னு எழுதணும். கரெக்டுங்களா? அடுத்து அண்டுன்னு கொடுத்துருக்கு. அண்டோட சிம்பிள் என்னங்க? இதுதான் அண்டோட சிம்பிள். அப்போ அந்த அண்டோட சிம்பிள் இங்கே எழுதிக்கிங்க. எழுதிட்டு ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ என்ன பாருங்கள்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட பேர் என்ன பாருங்கள்? கியூ. அப்போ இதுதான் நாட் பி அண்டு கியூ. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய சிம்பாலிக் ஃபார்ம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படி எழுதிடணும். பிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், அதை அப்படி எழுதிடலாம். ஆரோட சிம்பிள் பாருங்கள், இதுதான் ஆரோட சிம்பிள். இந்த ஆரோட சிம்பிள் எழுதிடலாம். எழுதிட்டு ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். ஆர் ஈக்குவல்னா கியூ போடுவோம். ஆர் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னு சொல்கிறதுனால ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல்னால இங்கே என்ன எழுதணும்? நாட் கியூ கொடுக்கணும். புரியுதுனா சாமி? பிஆர் நாட் கியூ தான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிடலாம். 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அண்டுக்கு இந்த சிம்பிள் கொடுக்கணும். இதுதான் அண்டோடைய சிம்பிள். அடுத்து ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அப்புறம் கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே தூக்கி எழுதிடுறோம். பி அண்டு கியூ. ஓகேங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 19 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். 19 இஸ் எ ப்ரைம் நம்பர்னா பின்னு எழுதணும். 19 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர்னா நாட் பின்னு எழுதணும். இவ்வளோதான். இதுதான் 19 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பருக்கு உண்டான சிம்பிள். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.